மார்னிங் வேக்கப் ஆன உடனே செய்யக்கூடாத முக்கியமான விஷயங்கள் பார்ட் 2 வந்து இது. ஸோ பார்ட் 1 வந்து போட்டிருப்பேன். ஸோ மார்னிங் எந்திரிச்ச உடனே எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோட லிங்க் பார்த்தினா டிஸ்கிரிப்ஷனே கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தினா பார்ட் 2. ஸோ நீங்கள் பார்த்தினா மார்னிங் எந்திரிச்ச உடனே செய்யக்கூடாத முக்கியமான விஷயங்களில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட் ப்ரஷிங் யுவர் டீத். ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா காலையில் எந்திரிச்ச உடனே பல் விளக்குறதுக்கு நிறைய பேர் சோம்பேறிப்படுறாங்க. ஸோ அப்படி நம்ம பண்ணக்கூடாது. அப்படி நம்ம விட பார்த்திங்கன்னா நம்ம பல் பார்த்தோன்னா சீக்கிரமாகவே வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்தோன்னா வாய்ப்புண்ணெலாம் வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நடந்துச்சு. ஸோ என்கிட்ட வந்து சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்து பல் விளக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு பார்த்தோன்னா வாயில் வந்து அதிகமாக பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பார்த்தோன்னா உங்களுக்கு வாய்ப்புண் வர்றதுக்கு பெரிய முக்கியமான காரணமாக இருக்கக்கூட அமைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அடிக்கடி எப்போதுமே ப்ரஷ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஸோ வாரத்தில் மினிமம் 5 டேஸாவது ப்ரஷ் பண்ணிடுங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஸோ அது ப்ரஷ் பண்ணாமலே நிறைய பேர் டீ காஃபி வந்து குடிக்கிறாங்க. ஸோ அதை பார்த்தோன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. 2 விஷயம் வந்து சொல்லிட்டேன். ஸோ டீ காஃபியை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். அப்புறம் பார்த்தோன்னா வந்து ப்ரஷ் யுவர் டீத். அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா வந்து நீங்கள் வந்து மார்னிங் எந்திரிச்சோன்னே எப்போதுமே ஃபேஸ் வாஷ் வச்சு உங்கள் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிடணும். ஸோ எதனால் அப்படின்னா ஸோ உங்கள் பில்லோ அதாவது நீங்கள் நைட்டு ஃபுல்லாக வச்சு தூங்கின பில்லோவில் பார்த்தோன்னா நிறைய பாக்டீரியா ஜெர்ம்ஸ் ஸோ அதை துவைக்காமல் நீங்கள் பார்த்தோன்னா வந்து அப்படியே வந்து அதில் படுத்துருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் இருக்க பாக்டீரியா ஜெர்ம்ஸ்லாம் உங்கள் ஃபேஸில் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நைட்லாம் ஸ்வெட் ஆனிச்சுன்னா அது பார்த்தோன்னா உங்கள் முகத்திலே வந்து காஞ்சி போய் அது வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக மாறுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எப்போதுமே மார்னிங் எந்திரிச்சோடனே கோல்டு வாட்டரில் உங்கள் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிடுங்க. ஸோ நார்மலாக வாஷ் பண்ணுறது கூட வாஷ் பண்ணிடுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஸோ அந்த டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே போகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூஸ் அ பிளான். ஸோ இன்றைக்கி டே வந்து எப்படி முடிக்க போகிறோம் அப்படின்னு வந்து ஒரு பிளானை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் இதை வந்து பண்ணாமல் இருக்கிறதுனால தான் ஸோ அவங்க டே வந்து ரொம்பவே அவங்களுக்கு சேடாகவே போகுது, ரொம்பவே ஒஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி டே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு காலையில் எந்திரிச்சோன்னே பிளான் பண்ணிடுங்க. ஸோ அப்படி நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணுறதுனால உங்களோட டே பார்த்தோன்னா நல்லாவே பெட்டராக போகும். ஸோ மார்னிங் எந்திரிச்சோடனே செய்யக்கூடாத விஷயம் பார்த்தோன்னா வந்து எப்போதுமே ஸ்னூஸ் பட்டன் வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்னூஸ் பட்டன் வந்து அது எப்படின்னா இப்போ அலாரம் வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ வந்து 5 o'clock ஒரு அலாரம் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த 5 o'clock ஒரு அலாரம் மட்டும் தான் அடிக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா 5:05, 5:10, 5:15, 5:20 இப்படி 4 அலாரம் செட் பண்ணிவிட்டு தூங்குறாங்க. ஸோ வந்து 5 o'clock இப்போ அலாரம் அடிச்சிச்சுன்னா அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் 5 minutes கழிச்சு இன்னொரு அலாரம் அடிக்கும், அதையும் ஆஃப் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் எந்திரிக்கிறாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸோ ஒரே ஒரு அலாரம் மட்டும் எப்போதுமே செட் பண்ணிக்கோங்க. நைட்டு தூங்கும்போது நீங்கள் பார்த்தோன்னா வந்து உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ மார்னிங் 5 o'clock வந்து அலாரம் அடிக்கும். ஸோ நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக எந்திரிச்சு நம்ம அந்த டே ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். நீங்களும் கரெக்டாக எந்திரிச்சிருவீங்க. மார்னிங் வேக்கப் ஆன உடனே அது மட்டும் இல்லாமல் ஒர்க் அவுட் எப்போ செய்கிறதுன்னு பிளான் பண்ணிடுங்க. ஸோ மார்னிங் ஒர்க் அவுட்டாக இருந்தால் மார்னிங் வந்து பண்ணுங்கள். ஈவினிங் ஒர்க் அவுட்டாக இருந்தால் ஈவினிங் பண்ணுறதை சூஸ் பண்ணி வச்சுருங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோன்னா மார்னிங் எந்திரிச்சோன்னே என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்ட்டு வீடியோட பார்ட் 1 வந்து போட்டிருப்பேன். ஸோ அது டிஸ்கிரிப்ஷனே கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோட லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல்ன்ற ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும். நம்ம ஜாயின் பட்டனில் நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ ப்ரோ எனக்கு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பட்டனில் கிளிக் பண்ணி நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸுக்கு நான் வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போடுவேன். மறக்காமல் நம்ம ஜாயின் பட்டனில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ட் வந்து இதோட ஓவர் ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் எந்திரிச்சோன்னே செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு 10 விஷயங்களாவது சொல்லியிருப்பேன் 2 வீடியோஸில். அதனால் மறக்காமல் இதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்க்குறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு இந்த விஷயம் வந்து தெரிகிறதுனால அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸை பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நான் இந்த வீடியோ மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மட்டும் விட்டுருங்க. ஸோ பை கைஸ், வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then signing off, you guys eat healthy, stay healthy. So bye guys.